இதுலேயும் நிறைய கண்டுகள் இருக்குது எங்களுக்கு நடக்கூடிய மாதிரி. ஆனால் இப்படியான வருவோம் உப்புத்தூள் போட்டு பிரட்டி சாப்பிட நல்லா இருக்குது. இதில் அன்னதான மண்டபத்தில் அன்னதானமும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நானும் எல்லாம் சமையல் முடிச்சு வந்த அப்புறம் தான் படம் விட்டோம். ஸ்பெஷலாக நாங்கள் அன்னாசி பிரெட்டெல்லாம் செஞ்சுருக்கிறோம். அதோட கரட் சம்பல் செய்திருக்கிறோம். அன்னாசி பிரெட்டை பார்த்தீங்கன்னா அந்த தூளோட சேர்ந்தோட லைட்டாக ஒரு இனிப்பு கொண்டு வருது. அது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இந்த அன்னாசி பிரெட்டில். அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த கறியிலேயே. வணக்கம் ராவுகளே, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காணொளி ஒன்று தான். இன்றைக்கு என்ன கறியம்மா நாங்கள் வச்சு எடுக்க போகிறோம்? இன்றைக்கு நாங்கள் நட்ட அன்னாசியில் 2-3 அன்னாசிக்காய் ஆச்சுருக்கு. இன்றைக்கு ஒரு அன்னாசிக்காய் பிரெட்டெல்லாம் வைக்க போகிறேன். அதில் ஒரு பழமும் இருக்குது, அதையும் பிடுங்கி நாங்கள் இன்றைக்கு சாப்பிட போகிறோம். காயை பிடுங்கி ஒரு அன்னாசிக்காய் பிரட்டல் செய்ய போகிறோம். வாங்க எங்களோட அன்னாசிக்காயை பார்ப்போம். இது பழுத்துட்டு எங்களுக்கு இந்த அன்னாசி. இது காயாக இருக்குது, இது பழுத்துட்டுது. நாங்கள் இப்போ இந்த பழத்தை பிடுங்கி எடுப்போம். பிடுங்க பார்ப்போம். 2-3 அன்னாசி தான் எங்களுக்கு காய்ச்சி பழுத்துருக்கு. இதுலேயும் ஒரு காய் ஒன்று இருக்குது, எங்களுக்கு இன்னும் பழுக்கே இல்லையா. அது இஞ்சால இருக்கிற காயை பிடிங்கி தான் கரை வைப்போம். இதுலேயும் நிறைய கண்டுகள் இருக்குது எங்களுக்கு நடக்கூடிய மாதிரி. எங்களுக்கு கறி வைக்கிறதுக்கு நல்லா பழுக்கக்கூடாது, கொஞ்சம் அந்த செங்காய் பருவமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். இல்லை பாருங்க, பழுக்கம் இல்லை, நல்ல காயும் இல்லை, கொஞ்சம் நிறத்தை கொண்டு வருது. இப்படி காய் தான் எங்களுக்கு கறிக்கு டேஸ்ட்டாக இருக்குது. இந்த அன்னாசிக்காய் ஆஞ்சோன்னா இதில் 3 விதமான நடுக பொருட்களை நாங்கள் எடுக்கலாம். அதில் ஒன்று முகை, மற்றது முடி, மேலே வர்றது முடி, இது முகை, அடுத்த உறிஞ்சி என்றால் அடிக்கலால் வரும். அப்படி வந்த பிறகு தான் அதை எடுத்து நாங்கள் நடலாம். ஆனால் அதுதான் நல்ல அந்த கீழால் வர அந்த உறிஞ்சி தான் உண்மையாக நட்டு 6 மாதத்தில் காய்க்கக்கூடியதாக இருக்கும். இதுகள் கொஞ்சம் காலஞ்செல்லும். இந்த முகை நட்டு கொஞ்சம் காலஞ்செல்லும். ஆனால் அதை விட அதைத்தான் நல்லம். மற்ற முடியே நடலாம். ஆனால் முடி நடுறதால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அது 1 வருஷத்துக்கிட்ட செல்லும் அந்த அது இந்த பலன் எடுக்கிறதுக்கு. அப்போ அதை விட நாங்கள் எங்கே உறிஞ்சி இருக்கோ அந்த உறிஞ்சியை மட்டும்தான் நாங்கள் எடுத்து நடவோம் இந்த அன்னாசியில். அது நல்லா வரும். இந்த அன்னாசி காயின் சைட்டால் வருது பாருங்க. இது சைட்டுக்களால் நிறைய வரும். இது முகியன்று சொல்கிறது. இந்த அன்னாசி காய்க்கு மேலே வருது பாருங்கள், இது முடியன்று சொல்கிறது. இதை விட இது நல்லம். அதை விட இந்த காயல் ஆஞ்சு முடிவில் கீழால் உறிஞ்சி கொண்டு வருவாங்க சைட்டால். அந்த உறிஞ்சியெல்லாம் நல்லது. அதெல்லாம் நிறைய பலனை எடுக்கலாம். நாங்கள் எங்களுக்கு தேவையான அன்னாசிக்காயெல்லாம் பிடிங்கி எடுத்துட்டேன். நான் எனக்கு கரைக்கு தேவையானதை பிடிங்கி எடுத்துக்கிறேன். அவன் எனக்கு பழம் சாப்பிட்றதுக்கு பிடிங்கி எடுத்துருக்கிறேன். சரி, நாங்கள் ஒன்றேறி வட்டி சாப்பிடுவோம், இல்லை வட்டி கறி வைப்போம். அப்படியே நாங்கள் போவோம். அன்னாசி கறி வைக்கிறதுக்கு நாங்கள் செங்காயத்தான் எடுத்துருக்கிறோம். என்ற நல்லா பழத்தை கறிக்கு டேஸ்ட் இருக்காது. மற்ற அன்னாசின்ற தோல் நிறைய கழிக்கணும். என்றால் அதில் நார் கூட இருக்குது. நிறைய கழிக்காதான் எங்களுக்கு சத பகுதி வரும். இப்போ கறிக்கு நல்லா இருக்கும். விளையாடிக்கு அந்த கும்பு தும்பா எல்லாம் வந்துடும். இப்போ நிறைய தோலை பற்றி நாங்கள் கழிக்க வேண்டி இருக்கும். கூடுதலாக செய்வோம். செய்கிறப்ப பழத்துக்கு செய்கிறத விட இது கொஞ்சம் கூடுதலாக செய்ய வேண்டி வரும். நானும் தனியாக கிச்சனுக்கு சமைச்சு பார்த்தேன், தனியாக தானே. அப்போ இதில் வந்தால் கதைச்சி கரெக்டாக வச்சு கொண்டு போகலாமட்டு கரெக்டையும் கொண்டு வந்துட்டேன் உடச்சுக்கு. எல்லாருமா சேர்ந்து செய்ய சமையலும் போகமாக முடியும், களைப்பும் தெரியாது, சந்தோஷமாயும் இருக்கு. அதுக்காக இடத்துக்கு வந்துட்டேன். விசல் சொல்லுவாங்க. ஆனால் இப்படியான வருவோம் உப்புத்தூள் போட்டு பிரட்டி சாப்பிட நல்லா இருக்கு. கொஞ்சம் பெருசாகட்டுங்க, பெரிய பெருசாக.
ஆனால் இந்த என்னாசிக்காக இப்போ நாங்கள் சாப்பிடணும் போட சாப்பிட்டா பல்லெல்லாம் கூட்டு சரியான புளிப்புத்தன்மையாக இருக்கும். அதை விட இதுக்கு உப்பு தூள் எல்லாம் சேர்த்து சாப்பிட்டா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் எங்களுக்கு கரைச்சி சின்ன காய் தானே. அப்போ எங்களுக்கு கரைச்சி தேவையிட்டால் இப்போ கொஞ்சமாக தான் நாங்கள் செய்யலாம். சரி சாப்பிட்டு பார்ப்போம். அதுக்கு கண்டு சரி, அடுத்தது பழத்தை வெட்டி தாங்க சாப்பிட வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம். இதான் இது ரெண்டையும் நானும் எல்லாம் சமையல் முடிச்சு வந்த அப்புறம் தான் பழம் வெட்டணும். நாங்கள் இது வந்து பழுத்த பழம் வந்து எங்களோட தோட்டத்திலேருந்து பிடிங்கிறதான பழுத்த பழம் வந்து காய் வந்து கரை வைக்கிறதுக்காக எடுத்துட்டோம். இதை வந்து நாங்கள் இப்போ சாப்பாட்டுக்கு பிறகு பழம் உண்டு சாப்பிடத்தானே வேணும். அதுக்காக இதை நாங்கள் வெட்டி எடுப்போம். இப்போ இதில் உள்ள நரம்பு எல்லாத்தையும் கொஞ்சம் கூடுதலாக வெட்டி எடுக்கணும். இல்லாட்டிக்கு சாப்பிட வந்து ஒரு நேரம் வாய்க்கில் இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஃபுல்லாக சீவி எடுக்கணும். அதுக்காக என்னாவது கலைஞ்சி போகுதுன்னு சொல்லக்கூடாது. கூடுதலாக இதை வெட்டி எடுத்தோம்னா தான் எங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பழம். என்னாசியில் வந்து இப்போ பழம் சின்னதாக கழிவு தான் கூட வந்துட்டுது. நாங்கள் இந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி பீஸாக வெட்டி எடுப்போம். ஆனால் கடையில் வாங்குறத விட ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. உள்ளுக்கு அந்த தண்ணி தன்மையாகவும் இருக்குது. கடையில் வாங்குறது கொஞ்சம் நேர் மாதிரி இருக்கும். இது உடனே பிடுங்கினது தானே. நல்லா இருக்கானே. சூப்பராக இருக்குது. நல்ல பழம். புளிப்பு தன்மை இல்லைன்னா எங்களை தோட்டத்து பழம் தானே டேஸ்ட்டாக இருக்குது. ஒட்டுச்சுட்டான் தாந்தோண்டீஸ்வரர் கொடியேறி இன்றைக்கு வந்து 7வது திருவிழா நடந்து கொண்டிருக்குது. இதில் அன்னதான மண்டபத்தில் அன்னதானமும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்றதால் பெரும்பாலும் கடைகளெல்லாம் பூட்டு. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்றதால் கொஞ்சம் கடைகளெல்லாம் பூட்டு தான். பார்ப்போம், ஏதாவது கடை திறந்து இருந்தால் பார்த்து வேண்டி கொண்டு வருவோம். இதுலேயே ஒரு கடை திறந்துருக்கு. பார்ப்போம், போய் பார்ப்போம் என்ன இருக்கு. வேண்டி எடுத்துட்டமே மிச்ச காணொலியை விட்டு போய் தொடருவோம். நாங்கள் இப்போ இந்த அன்னாசி கேட்கறதுக்கு தேவையான சின்ன வெங்காயம், உள்ளி, தக்காளி பழம் எல்லாம் எடுத்துருக்கிறோம். எல்லாம் ஊற்றி எடுக்க போகிறோம். பெரிய வெங்காயம் நாங்கள் பாவிக்கலாம், சின்ன வெங்காயம் பாவிக்கலாம். சின்ன வெங்காயம் எல்லாம் நல்ல வாசமாக இருக்கும். நாங்கள் உள்ளியும் கொஞ்சம் எடுத்துருக்கிறோம். எல்லாத்தையும் ஊற்றி எடுப்போம். அதோட கறிவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கிறோம்.
அந்த கருவேப்பிலையும் கழுவி நல்லபடியாக முடியாது. இதோட 3 தக்காளி பழம் எடுத்துருக்கேன், அதையும் வெட்டி வைக்க போகிறோம். இதுக்கு நாங்கள் தக்காளி சோஸ் விட்டுட்டு வைக்கலாம், பழம் சேர்க்கிறதால சோஸ் விடையில பழத்தை தான் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் சின்ன விட்டுறேன், எங்களுக்கு டக்காண்டு பதங்கி வரும், அதுக்காக விட்டுருந்தேன். நாங்கள் இதுக்குள்ளே வெங்காயம், உள்ளி, கருவேப்பு, தக்காளி எல்லாம் வெட்டி எடுத்துட்டோம். இனி கொண்டே பிரட்டல் செய்ய போகிறோம். அடுப்பு நல்லா எரியுது. நான் இந்த அன்னாசி பிரட்டல் செய்கிறதுக்கு சட்டி அடுப்பில் வைக்கிறேன். சட்டி நல்லா சூடாகட்டும். சட்டி சூடாகிட்டுது. நான் இந்த வெங்காயம் அதங்க தேவையான எண்ணெயை சேர்த்துக்கொள்கிறேன். முதல்ல நான் இதுக்குள்ள எடுத்து வச்சிருக்கிற கடுகு பெருஞ்சீரகத்தை சேர்க்கிறேன். இந்த உள்ளி வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்கிறேன். கொஞ்சமாக தான் இது கொஞ்சம் பொரிஞ்சு வந்தால் தான் எங்களுக்கு நல்ல வாசனை கிடைக்கும். நாங்கள் இருந்து சமைக்கிற இடத்தை பார்த்தா மேலையெல்லாம் கமுகு தான் நிற்கிது, நல்ல சோழியாக இருக்குது. கீழே அது கீழே தான் இருந்து சமைச்சு கொண்டிருக்கிறோம். இப்போ தக்காளி எல்லாம் சேர்த்து கொள்ளுறேன்னா தக்காளி வதங்கி வர தண்ணியில் அன்னாசி அதிக போகுது. நான் பால் ஒன்று சேர்க்கல அன்னாசிக்கு. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்கிறேன். நான் கறி மசாலாவும் ஒரு கரண்டி சேர்க்கிறேன், கொஞ்சம் சேர்க்கிறேன். அன்னாசியெல்லாம் சேர்த்துட்டேன், ஒரு கடலில் வடிவாக கிண்டி விடுவேன். உங்களுக்கு இந்த தக்காளியில் வர தண்ணி காணும். இந்த அன்னாசி வேகிறதுக்கு இதுக்கு தேவையான உரைப்பை சேர்த்து கொள்கிறேன். கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து வடிவாக திரட்டி விடுவேன். இப்படியோ ஒரு மூடி விடுவோம். நாங்கள் இப்போ இந்த கிஃப்ட்டை அப்பாவை கொண்டே சர்ப்ரைஸாக கொடுப்போம். அப்பா என்ன சொல்கிறாருன்னு நாங்கள் பார்ப்போம். நீங்கள் வந்து அதுதான் வாழ்த்துக்கள். நன்றி. என்ன எல்லாம் வேண்டி இருக்கிறீர்கள்? நான் எதிர்பார்க்கல, அப்படி ஒன்று கொண்டு நான் எதிர்பார்க்கல. நன்றியா, நன்றி. பிடிச்சிருக்கு உங்களை பிடிச்சிருக்கு. உடச்சி பாருங்க. என்ன சேர்த்துட்டேன் அப்புறம் உடச்சி பார்க்குறது. நல்லா நல்ல நல்ல குவாலிட்டியாக, நல்ல குவாலிட்டியாக நல்லது. കാണുന്നത് കാണുന്നത്
வந்து பார்ப்போம் இருக்கா பாருங்க. நாங்கள் பாலே குடியில் பால் விட்ட மாதிரி எப்படி இருக்குண்டு தக்காளி பழமே காணும் உங்களுக்கு அன்னாசி பிரட்டல் ரெடி ஆகிட்டு நான் இறக்கி எடுக்கப்போம். எப்படி இருக்குண்டு பாருங்க. தக்காளி தான் போட்டேன் நான் சோஸ் விடையில, ஆனால் சோஸ் விட்ட மாதிரி இருக்குது பார்க்க. இப்படி நான் இந்த டிஷ்ஷில் வலிச்செடுக்க போகிறேன். நல்ல வாசமாயும் இருக்குது. நாங்கள் என்ன சமைச்சிருக்கிறோம்னு பார்த்தா புழுங்கரிசி சோறு சமைச்சிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் மரக்கறி தான் ஃபாதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ண எடுத்துருக்கிறோம். மெயினென்றால் எங்களுக்கு ஒட்சுட்டான் சிவன் கோயில் கொடியேறி திருவிழா நடந்து கொண்டிருக்கு. அதனால் மரக்கறி ஸ்பெஷலாக நாங்கள் அன்னாசி பிரட்டெல்லாம் செஞ்சுருக்கிறோம். அதோட கரட் சம்பல் செய்திருக்கிறோம். இப்போ நாங்கள் இந்த 8ஆம் திருவிழா 16 திருவிழா இப்போ கொஞ்ச நாளாக நாங்கள் மிச்சம் இல்லை தான். இதோட பீட்ரூட் பால் கறி, இதில் சண்டியும் நாங்கள் டீட்ஸும் செய்து வறுத்திருக்கிறோம். இதோட பருப்பு பால் கறி செய்திருக்கிறோம். இதில் பார்த்தீங்களெல்லாம் சொல்லி வச்சுருக்கிறோம். இதோட அப்பளம் பொரிச்சிருக்கிறோம். இதில் 2 அப்பளம் பொரிச்சிருக்கிறோம். 2 வகையான அப்பளம் பொரிச்சிருக்கிறோம். மகள் போன வழியாக இந்த அப்பளத்தை விரும்பி வாங்கி கொண்டு வந்தவா சாப்பிட்டுட்டு கிளாஸுக்கு போயிட்டா. அதோட கடைசியாக சாப்பிட்றதுக்கு அன்னாசி பழம் வெட்டி வச்சுருக்கிறோம். இதெல்லாம் தான் எங்களோட சாப்பாடு டைப். சரி, எல்லோரும் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க வாபம் சாப்பாடு எப்படி இருக்குன்னு. அன்னாசி பிரட்டல் பார்த்தீங்கன்னா அந்த தூளோட சேர்ந்தோட லைட்டாக ஒரு இனிப்பு கொண்டு வருது. அது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இந்த அன்னாசி பிரட்டல். அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த கறியிலேயே. அதோட சேர்த்து நிறைய கறி இன்றைக்கு வச்சு எடுத்துருக்கு. அதோட சேர்த்து தான் எங்களோட மத்தியான சாப்பாடு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இன்றைக்கு சாப்பாடு. மரக்கறி தான் 2-3 மரக்கறி வச்சுருக்குது. நாங்கள் இப்போ கனநாட மரக்கறி தானே. அதோட இந்த அன்னாசி கறி சீசனுக்கு தான் அன்னாசி பழம் கிடைக்கும். அப்பேக்கே எடுத்து கறி வச்சோம். ஆனால் பழமாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் நிறத்த காயாக இருக்கும். அதுதான் கரெக்டு டேஸ்ட்டாக இருக்கும். பழமெண்டா நல்லா இருக்கும். அன்னாசி வந்து எங்களோட தோட்டத்தில் செய்தெடுத்தது தானே. இப்போ நாங்கள் அதில் அன்றைக்கு ஒரு பிரட்டல் கறி கொண்டு வச்சு நாங்கள் அது உண்டாகி ஒரு இன்றைக்கு நல்ல ஒரு சிறப்பான நாள் இன்றைக்கு பந்தேர் தினம். இப்போ அதுக்காக இன்றைக்கு ஸ்பெஷல் சாப்பாடு வந்து அதுதான் அன்னாசி பிரட்டல் ஒரு சாப்பாடு, சைவ சாப்பாடு தான். இன்றைக்கு என்ன பக்கத்தில் எங்களை சிவன் கோயில் கொடியேறினால நாங்கள் சைவ சாப்பாடு தான் இப்போ கூடுதலாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அதோட வந்து நிறைய கறிகளையும் வச்சுருக்கிறோம். வந்து அன்னாசி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நல்ல ஒரு பருவத்தில் நாங்கள் பிடிங்க கரைச்ச வச்சுருக்கிறோம். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது. நீங்களும் உங்களோட வீடுகளில் இப்படி வந்து அன்னாசி கிடைக்கிற நேரங்களில் எல்லாம் விலைக்கும் வேண்டலாம். அப்போ செஞ்சால் எல்லாம் வேண்டி சமைச்சு சாப்பிடலாம். நீங்கள் நல்ல ஒரு டேஸ்டான கறி. அப்போ நீங்களும் உங்களோட வீடுகளில் வந்து இப்படி அன்னாசி கிடைக்கிற நேரத்தில் வந்து செய்து சாப்பிட்டு பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு. நாங்கள் அது வந்து வீடியோவாக போட்டுக்கிறோம் உங்களுக்கு எப்படி செய்கிறோன்றது. முந்தின காலங்களில் வந்து அன்னாசி வந்து இப்போ ஒரு சபையில் இல்லை ஒரு நிகழ்வுகளில் வந்து அன்னாசி கறி வந்து ஸ்பெஷலாக செய்கிறது. ஆனால் இப்போ மருவி போச்சு, அழிஞ்சு போகிற மாதிரி கிடைக்காத இருக்கிறது தெரியாது. ஆனால் இப்போ ஒவ்வொரு வீடுகளில் நீங்கள் செய்து பார்க்கலாம். ஒரு வீடுகளில் வந்து ஒரு 4-5 அன்னாசி 3 எடுத்து நீங்கள் நட்டிங்கன்னா அப்படி காயல் வரும். அப்போ நீங்கள் உங்களோட தேவைக்கு நீங்கள் உங்களை பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் உங்களோட வீடுகளில் இதை செய்து கொள்ளுங்க, செய்து சமைத்து சாப்பிடுங்க. அதை நாங்கள் இப்படி அன்னாசி கறி வச்ச மாதிரி அன்னாசியில் சம்பலும் செய்யலாம், இலகுவாக செய்து கொள்ளலாம். நாங்கள் இதை வெட்டிட்டு வெங்காயம் மிளகாய் போட்டு செய்கிறது தான் கரெக்ட் சம்பல் செய்கிற மாதிரி தான் இந்த அன்னாசி சம்பலும் செய்கிறது. அப்படியும் செய்து சாப்பிடலாம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்குது. இதோட நாங்கள் இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். பாய்.